திருச்சிற்றம்பலம். புனிதமான ஆன்மக்களுக்கு வணக்கம். நம்முடைய ஆறாசக்தி நமக்கு தீங்காக இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இந்த ஆறாசக்தி என்னும் பாதுகாப்பு கேடயத்தை சரி செய்யவும் பலப்படுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆறா என்பது நம் உடலை சுற்றி உள்ள ஆற்றல் கவசம் என்று சொல்லலாம். இது சரியாக இருந்தால் நோய்கள் உள்பட அனைத்து எதிர்மறைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. ஆறா பலவீனமாக இருந்தால் மன ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, உடல் ரீதியாக, தொழில் ரீதியாக பல வழிகளில் நாம் பாதிப்படைவோம். ஒருவர் நம் மீது தீய எண்ணங்கள் வைத்திருந்தாலும் அதனாலும் நமக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஆறாசக்தி அதிகம் இருந்தால் அதை தடுக்கிறது. சரி, ஆறாசக்தியை அதிகப்படுத்த ஒரு சில பயிற்சிகள் இருக்கிறது, அதை பார்ப்போம் வாங்க. தினமும் பிராணாயாம பயிற்சி செய்யுங்கள். காலை மாலை அல்லது ஏதாவது ஒரு வேளையில் நல்ல ஆழமாக சுவாசித்து பிராணாயாம பயிற்சி செய்யுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது செய்யுங்கள். இதனால் நமது உடலும் மனம் வலுப்பெறும். நம்மை சுற்றி இருக்கும் ஒளிவட்டம் நல்ல ஆற்றல் பெறும். நமக்கும் இயற்கைக்கும் எப்போதும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்படும். அதிக நேரம் லேப்டாப் மற்றும் மொபைல் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். நீங்கள் எப்போதுமே லேப்டாப் மற்றும் மொபைல் பயன்படுத்தினால் இந்த மின்காந்த சக்தி நமது ஆறா சக்தியின் ஆற்றலை குறைக்கும். இதனால் நாம் மிகவும் பாதிக்கப்படுவோம். இதை முடிந்தவரை அதிக நேரம் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கையை ரசிக்க பாருங்கள். இதனாலும் நமக்கு ஆற்றல் அதிகம் உண்டாகும். எண்ணங்களை மாற்றுங்கள். நாம் பிறரை பற்றி அடிக்கடி தவறாக நினைப்பது மற்றும் அவர்களை பற்றி கெட்ட எண்ணத்தை நினைப்பதால் நமக்கு தான் பாதிப்பு அதிகம். நம் எண்ணம் பலவீனமாகும் போது ஆறாசக்தியின் ஆற்றலுக்கும் பாதிப்பு அதிகம். அதனால் நல்ல எண்ணத்தோடு எப்போதும் இருங்கள். அதிகமாக நல்ல எண்ணம் இருப்போருக்கு பல மடங்கு ஆறாசக்தி அதிகரிக்கும் என்பது உண்மை. 4. தனியாக இருங்கள். தனியாக இருக்கும்போது நமக்கு கோபம் இருக்காது மற்றும் கெட்ட எண்ணங்கள் இருக்காது. பிறரின் ஆறாசக்தியின் தாக்கம் இருக்காது. மனதை அமைதிப்படுத்துங்கள். தனியாக தியானம் செய்யுங்கள். மனதிற்கு பலத்தை கொடுக்கும் விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள். இதனால் உங்கள் ஆறாசக்தியின் ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த 4 விஷயங்களை சரியாக கடைபிடியுங்கள். மிகவும் எளிமையான விஷயங்கள் தான். ஆறாசக்தியின் ஆற்றல் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு பல மறைமுக பிரச்சனைகளை அது தடுக்கிறது. எனவே இதுக்கு அதிக அக்கறை காட்டுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் பல ஆன்மீக தகவலுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்ம வெப்சைட் போங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.